நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஓ மச்சான் மச்சான் தேன் மல்லிய வச்சான், ஓ மச்சான் மச்சான் மல்லிய வச்சான், வச்சதில்ல என்னடி உண்டாச்சு. நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. அச்சமாவன் சொன்னதை ஒத்துக்கணும், சரிதான் சரிதான், அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சோகந்தான் சோகந்தான், அச்சமாவன் சொன்னதை ஒத்துக்கணும், சரிதான் 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 சரிதான், நித்தமும் கத்துக்கணும். சோகந்தான் சோகந்தான், தென் பழனி சந்தனந்தான் இங்கு ஒரு பெண்ணாச்சா. என்னென்னவோ எண்ணம்தான் என்ன கண்டு உண்டாச்சா. முந்தானையா இழுக்கட்டுமா, சும்மா இரு, சும்மா இரு. ஒரு முத்தானத்தை பதிக்கட்டுமா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அடிப்பூவே பொன்னே கண்ணே இங்கே வா. நீ பூவெடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்ப சொக்கணும் தன்னால. சுடுதா சுடுதா ஆசையோடு அச்சமும் வெக்கமும் வருதா வருதா, வரல் பட்டதும் தொட்டதும் தான். சுடுதா சுடுதா ஆசையோடு அச்சமும் வெக்கமும் வருதா வருதா. தென்னங்கிழ தன்றலத்தான் பின்னுறது அங்கேதான், செவிழனி சேல கட்டி மின்னுறது இங்கேதான். ரெண்டு கண்ணால நீ அளக்குறது, நீ பூவெடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏன் மச்சான் மச்சான் ஏன் மல்லிய வச்சா, ஏன் மச்சான் மச்சான் மல்லிய வச்சா, வச்சதுல என்னவோ உண்டாச்சு. நான் பூவெடுத்து நீ பூவெடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. என்னங்கப்பா? ஆமா, ஏதோ மருந்து வியாபாரம்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனேன். உனக்கு துணையா மகேஷ் பையன் இருக்குன்னு சொன்னேன். அவனும் வேற வேலையா இன்டர்வியூக்கு கல்கத்தா போயிட்டான். என்ன பண்ணுறீங்க? வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குதுப்பா. உங்க மகனை கூடிய சீக்கிரம் பெரிய கோடீஸ்வரனா தான் பார்க்க போறீங்க. சரிப்பா, மகேஷ் கல்கத்தா போய் ஏதாவது ஃபோன் பண்ணானா? பண்ணாப்பா, வர 15 நாள் ஆகுன்னு ஃபோன் பண்ணி சொன்னான். எனக்கு வயசாகிட்டே போகுது.
உங்கள் 2 பேர்த்துக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் சுமை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்பா இப்போ எதுக்குப்பா கல்யாணம்? கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் ஆன வாட்டி பண்ணிக்கிறேனே. டேய், எல்லாம் காலாகாலத்தில் நடக்கணுமாப்பா. எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒரு நல்ல ஜாதகம் கொடுத்துருக்காரு. பொண்ணு போட்டோவில் பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருப்பா. போட்டோவை காட்டுறேன் பார். அப்பா இப்போ எதுக்குப்பா கல்யாணம்? டேய், உன்னோட ஜாதகத்தையும் பொண்ணோட ஜாதகத்தையும் பார்த்தேன். 10 பொருத்தம் இருக்குது. பொண்ணுக்கு ஒரே அண்ணன், அப்பா அம்மா கிடையாது. தங்கச்சிங்க மேலே உசுரையே வச்சிருக்கிறான். கேட்குற செய்கிறேன்னு சொல்கிறான். நீ பொண்ணு போட்டோவை பாரு, பிடிச்சிருந்தா சம்பந்தம் முடிச்சிடலாம். அப்பா இந்த பொண்ணா? இந்த பொண்ணு பேர் என்ன? பேரு வந்து சத்யா. அவங்க அண்ணன் பேரு வெற்றிவேல். போலூர் பேப்பர் மில்ல வேலை செய்கிறான். சம்பந்தம் அப்பா எப்ப சம்பந்தம் பண்ண போறீங்க? அட்ரஸ் அக்க பொண்ணு போட்ட பார்த்த உடனே முடிச்சு போச்சா? இல்ல பொண்ணு ஏற்கனவே தெரியுமா? ஆமாப்பா, இவ என் காலேஜில் தான் படிச்சா. ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்ல புத்திசாலி. நாளைக்கே புரோக்கர் கிட்ட சொல்லி கூடி சீக்கிரம் இது பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்றேன். ரொம்ப சந்தோஷமா? அப்பா பொண்ணெல்லாம் எதுக்குப்பா, ஸ்ட்ரைட்டா கல்யாணத்துக்கே ரெடி பண்ணுங்க. சரிடா, நாளைக்கே ஏற்பாடு பண்றேன். ஆமா, இந்த நேரத்துல மகேஷ் பையலை காணோம். அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்பா எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அப்படியே வரேன். சரிப்பா நானே இப்பவே புரோக்கரை பார்க்கறேன். சரி வரேன். ஏப்பா வெற்றி, வாங்கப்பா தரேரே, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். உன் தங்கச்சி ஜாதகத்தை கொடுத்த பாரு, அதுக்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை யார்? அவங்க அப்பா என்ன பண்றார்? மாப்பிள்ளை பேர் தான் சரியா தெரியல. அவங்க அப்பா பேரு தர்மலிங்கம். இதே ஊரு. சொந்தமா 10 ஏக்கர் நிலம் இருக்கு. சொந்த வீடு இருக்கு. பையன் மருந்து வியாபாரம் பண்றான். அட சொல்ல மறந்துட்டேன் பாரு. உன் தங்கச்சியும் அந்த பையனும் ஒன்னா ஒரே காலேஜில் படிச்சுவீங்களாம். மாப்பிள்ளைக்கு உன் தங்கச்சி நல்லா தெரியும். சத்யா, கல்பனா கொஞ்சம் வாங்க. என்னன்னா சத்யா, உனக்கு வரணும்னு அமைச்சிருக்கு. அண்ணா ஏன்னா அவசரப்படுறீங்க? தயவு செஞ்சு எனக்கு புரிஞ்சுக்கோண்ணா. சத்யா, அண்ணன் ஒன்றும் அவசரப்படல, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்குது. நீ அவசகுணமா தடுக்காத. மாப்பிள்ளை யார் தெரியுமா? உன்னோட கூட காலேஜில் ஒன்றா தான் படித்தாங்களாம். ஏன் கூட படித்தவரா? யாருன்னு அவரு? பேரு தாம்மா சரியா ஞாபகம் வரல. அவங்க வீடு கூட இங்கே தெற்கு தெருவில் தான் இருக்கு. அவங்களுக்கு கூட 2 பசங்க மருந்து வியாபாரம் பண்ணுறாங்களாம். ஒருவர் பேர் மகேஷ்மா, இன்னொரு பேர் தாம்மா சரியா ஞாபகம் வரல. நம்ம ஜாதகம் கூட அவங்ககிட்ட தாம்மா இருக்கு. மகேஷா? அக்கா, உன்னோட ஆளு பெரிய ஆளுக்கா. கல்கத்தாவுக்கு இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டு இங்கேயே கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு தான் போயிடாரு. என் ஆளு தான் இருக்காரு. இல்லடி, இதை பத்தி அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. அது உனக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும் கூட சொல்லாம இருக்கலாம். நீ எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. இல்லடி, கல்கத்தாவுக்கும் நல்லபடியா போய் சேர்ந்துட்டேன்னு ஒரு ஃபோன் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னம்மா அக்காவும் தங்கச்சியும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை உனக்கு தெரிஞ்சவர் தானே? அண்ணா, நீங்க அக்காவுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணப்ப அக்கா ஏன் தெரியுமா வேண்டான்னு சொன்னா, இப்ப நீங்க பாத்திருக்க மாப்பிள்ளைய தான் அக்கா லவ் பண்றா. பழநொழிவு பால்ல விழுந்த கதையால இருக்கு. இன்னார் என்று அந்த கடவுளே போட்ட முடிச்சு. வெற்றி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? இன்னும் பொண்ணு பார்க்கவே வரல, அதுங்களா கல்யாணத்துக்கு போயிட்டீங்களே? ஏப்பா, 2 பேரும் ஒரே காலேஜில் ஒன்றா படிச்சுவீங்க. ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால பொண்ணு பார்க்குற சடங்கு சம்பிரதாயம் எதுவும் வேணான்ட்டாங்க. கல்யாணத்தை பார்த்துக்கலாம்.
கல்யாணம் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். காசு நகையெல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன். நீங்களே ஒரு நல்ல முகூர்த்தமாக பாருங்க. நான் பையன் வீட்டில் பேசிட்டேன். வர்ற வைகாசி மாதம் கடைசியில் நல்ல முகூர்த்தம் இருக்கு. அதிலே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? என்ன சத்யா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? அக்காவுக்கு நாளைக்கே வச்சுக்கிட்டாலும் அக்கா இப்போ ரெடியாக சீ, போடி. அண்ணா உங்க விருப்பம், நீங்க எப்பனாலும் வச்சுக்கோங்க. ஐயோ, அடுப்புல காய் வச்சு அடியே நீயாவது சொல்ல மாட்டேன். சரி தரகரே, வைகாசி கடைசிக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். நான் மற்ற வேலையை கவனிக்கிறேன். சரி வெட்டுறே, கல்யாணத்துக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்கு. நானும் போய் மாப்பிள்ளை வீட்டில் பேசி எல்லா ஏற்பாடும் செய்கிறேன். வரட்டுமா? டேய் மகா, இங்க போலீஸ் ஏதாவது நடமாட்டம் இருக்கான்னு பாரு. ஏய், எனக்கு தெரிஞ்சு யாரையும் காணாண்டா. ஏய் குருவி, பணத்தை கொண்டுட்டு இங்கே தானே வரேன்னா? கண்டிப்பா இங்க தான் வருவான் அரவிந்த். பணத்தோட கண்டிப்பா வருவான். நமக்கு எல்லாம் 2வது டேபிள் ரிசர்வ் பண்ணியிருக்கிறான். வாங்கடா, நாம எல்லாம் அங்கே உட்காருவோம். டேய் சகா, ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. டேய் அரவிந்த், இன்னும் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறா. அதுக்குள்ள கல்யாணம் பிள்ளை குட்டின்னு ஏன்டா அவசரப்படுற? டேய் எல்லாம் ஒரு காரணமா தான்டா. பொண்ணு யாருன்னு கேட்டா உனக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்படியா? அப்படி யாரா அந்த பொண்ணு? டேய் நம்ம காலேஜில் படிச்சாலே சத்யா, அவதான்டா. ஏய், அவதானே உங்க அத்தை பையன் மகேஷ் கூட சுத்திட்டு இருந்தா. ஆமா, மகேஷ் எங்க போயிட்டான்? டேய் அவ கொல்கத்தா இன்டர்வியூக்கு போயிட்டான். எங்க அப்பா போட்டோவை காமிச்சு பொண்ணு பிடிச்சிருக்குதான்னு சொன்னாரு, கேட்டாரு. நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன். சரி, மகேஷ் தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவானே. டேய் அவன் கொல்கத்தாவில இருந்து வரதுக்கு முன்னாடியே நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன். சரி, சத்யாவுக்கு நீதான் மாப்பிள்ளைன்னு தெரியுமா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தரகர ஓகேன்ட்டாரு. எங்க அப்பாவும் கல்யாண மண்டபம் சமையல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏய் அரவிந்த், உங்க கல்யாண மேட்டரை பத்தி நாளைக்கு பேசிக்கலாம்டா. குருவி வர நேரம் ஆச்சுடா. நாம எல்லாம் வாங்கடா உக்காரலாம்.
மரியாதை அந்த பேக்கை என் கையில் கொடுத்துரு. கீழே போடு. இல்ல இவ குரலை எடுத்துருவேன். சங்கர் இது யாரு? கல்பனா பயப்படாத, நான் இருக்கேன். மரியாதை கத்தி கீழே போடு. கடைசியா சிரிக்கிற. துப்பாக்கி கீழே போடல இந்த பொண்ணை உயிரோடய பார்க்க மாட்டா. சங்கர் 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 இது என்ன பைத்தியக்காரத்தனம்? எதுக்கு நீங்க அவளை சுட்டீங்க? நீங்க என்ன மிருகமா? ஓ, நான் தான் பேசுகிறேன். ஆமாம், அவனை கொலை பண்ணிட்டேன். நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். வாங்க சார். என்ன சங்கர், ஒருத்தனை சுட்டு கொன்னுட்டு நீங்க பாட்டுக்கு சாவகாசமா வேற யார் கூடயோ போன்ல பேசிட்டு இருக்கீங்க? கல்பனா டென்ஷன் ஆகாம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க யாரு? நீங்க யாரு? அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்மதம்? நீங்க யாரு? கல்பனா டென்ஷன் ஆகாம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்ல, எனக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்ல. நீங்க யாருன்னு நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும். நீங்க யாரு? நீ ஒரு கொலைகாரன். நீ ஒரு போடி போ. உன்னை லவ் பண்ணதுக்கு என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். நீ ஒரு மர்மமான ஆளு. போடி போ, போய் செருப்பால் அடிச்சுக்கோ. உன் மேல ஆசைப்பட்டு உன் பின்னால நாய் மாதிரி சுத்தனம் பாரு, என்ன தாண்டி செருப்பால் அடிக்கணும். காதலுங்கிறது என்னடி? ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாம நீங்க எல்லாம் ஏண்டி லவ் பண்றீங்க? உன்னோட வெகுளித்தனத்தையும் யதார்த்தத்தையும் பார்த்து தான் நான் உன்னை லவ் பண்ணேன். அதுக்குன்னு என்னை முட்டாளாக்காத. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா என்னை லவ் பண்ணு. போடி, இல்லைனா இப்ப நான் கேட்டதுல என்ன தப்பு? என்ன கட்டிக்க போறவரு ஒரு நல்ல வேலையில இருக்கணும். என்ன வேலையில இருக்கா நான் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். இப்ப கேட்டதுல நீங்க என்ன குறைஞ்சு போயிட்டீங்க? இந்த மாதிரி கொலை செய்யறதா உங்களோட வேலையா? ஆமா, கொலை பண்றதா என் வேலை. அப்பாவி மக்களை போதைக்கு அடிமையாக்கி அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிற வெறி நாய்களை வேட்டையாடி கொலை பண்றதாண்டி என் வேலை. இப்ப என்ன, நான் யாரும் உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இதுல இருக்கு என்னோட ஐடென்டி கார்டு. நான் என்ன வேலை பார்க்கறேன்னு பார்த்துக்கோ. சங்கர், நீங்க எஸ், போதை மருந்து தடுப்பு அதிகாரியா தான் நான் உங்க ஊருக்குள்ள வந்தேன். கஞ்சா கடத்துறவன், அபீன் கடத்துறவன், ஹெராயின் கடத்துறவன், என்ன ஒவ்வொருத்தனையும் கண்டுபிடிச்சி வேட்டையாடி கொலை பண்ணேன். நான் விவரம் தெரியாம ஏதோ நான் பேசிட்டேன், உங்க மனசை புண்படுத்திட்டேன். ஐ அம் வெரி சாரி சங்கர். வெங்காயம், பொம்பளைங்களை நீ கொஞ்சம் விவரமானவ, வித்தியாசமானவன் நினைச்சேன். ஆனா நீயும் சராசரி பொம்பளைங்கிறத நிரூபிச்சிட்டில. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, 1000 தடவை சாரி. என்ன மன்னிச்சிடுங்களேன். நீங்க எனக்கு என்னதான் தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேங்க. பேச மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? தப்புதான், தப்புதான், தப்புதான். கல்பனா, என்னது? பரவாயில்ல, நாம இங்கிருந்து கிளம்பலாம். இந்த ஆளு இவன் செத்து 1/2 மணி நேரம் ஆகுது. என் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவல் கொடுத்துட்டேன், அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. நான் போகலாம். என்ன சாமி தவத்தில் இருக்காரா? ஆமாம், சாமி தவத்தில் தான் இருக்கார். உனக்கு என்ன வேண்டும்? சாமி யாரு? என்ன பேரு? சாமியின் பெயர் சிலுக்கானந்தா. என்ன சாமி பேர்ல நடிகை வாட வீசுதே? அதுவா? அது வேற ஒன்றும் இல்லை. இறந்து போன நடிகை சில்க் சுமிதா இவரோட தீவிர பக்தா. அவங்க ஞாபகமா இருக்கணும்னு இவர் தன் பேரை மாற்றி வச்சுக்கிட்டாரு. சுவாமி எதுல ஸ்பெஷலிஸ்ட்? குழந்தை கொடுக்கறதுல. என்ன சொல்றீங்க? அட, சுவாமி குழந்தை பாக்கியம் கொடுக்குற ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல வந்தேன். ஓம் கீம் சிலுக்காய நமக, நயன்தாராய நமக, திரிசாய நமக, சுவாமி சங்கீதாய நமக. ஓம் நமோ நாராயணா.
பெருமாள் கடவுளே, பெரியாண்டவரே, வண்ணார் கற்பாரே, விநாயகரே, மாரியம்மா, சின்னண்ணன், பெரியண்ணன், தங்காயி, வேம்பரசு, பகவதி அம்மா, காட்டு கற்பாரே, கரிகாளிமா, புத்தூரீஸ்வரர், புத்தூர் முடிப்பனே, நாமகிரி தாயே, லட்சுமரசன், நாமக்கல் ஆஞ்சநேயர், சீரத்தன, சமீபத்து மாதிரி திருப்பதி உலகத்துல எல்லா சாமியே சரணம் ஐயப்பா. பக்தா, என் அருகில் வா. என்னை நாடி வந்தது என்ன காரணம்? சாமி, என்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, ஆனா நிம்மதியே இல்லை சாமி. அந்த பணத்தை எல்லாம் எங்க வச்சிருக்க பக்தா? பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் எடுத்து நமிதாவு கோயில் கட்டா, நமிதாவு கோயில் கட்டு, உனக்கு நிம்மதி கிடைக்கும். சாமி, என்ன சொல்றீங்க? அடையா, குஷ்புவுக்கு கோயில் கட்டினா நம் தமிழன், திரிசாவுக்கு கோயில் கட்டினா நம் தமிழன், அவர்களுக்கெல்லாம் சரித்திரத்தில் ஒரு பெயர் உண்டு. அதேபோல் நீ நமிதாவுக்கு கோயில் கட்டினால் உன் பெயரும் சரித்திரத்தில் நிற்கும், உனக்கும் நிம்மதி கிடைக்கும். சாமி, நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனா எதுக்கு நமிதா கோயில் கிட்ட சொல்றீங்க? மடையா, நமிதா யார்? நாம் தமிழ் இளைஞர்களின் கனவு கண்ணி. அவரோட மனசு பெரிய மனசு. அதை விட அவர்கள் நம் தமிழர்களை மச்சான் என்று கூப்பிடும் அளவிற்கு 1000 கோயில் கட்டலாம். அதனாலே நீ நமிதாவு கோயில் கட்டினால் உன் கவலை எல்லாம் நீங்கும். சாமி, நீங்க சொல்றத அப்படியே செஞ்சிடறேன். ஏய் சிசியா, சுவாமி, உடனே உள்ளே போய் ஸ்பெஷல் பூஜையில் வச்ச ஒரு நமிதா டாலர் எடுத்து நான் பக்தருக்கு கூட. நமிதாவா? உத்தரவுங்க. சிசியா, அடுத்த பக்தரை வர சொல்லப்பா. அடுத்த பக்தர் சென்று வா பக்தா, சென்று வா. சுவாமி வணக்கம், என்னை ஆசீர்வதிங்க. ஒளிஞ்சு போ மகனே, ஒளிஞ்சு போ. என்ன சாமி ஆசீர்வதிக்க சொன்னா ஒளிஞ்சு போன்னு சொல்றீங்க? இதுதான் நம்ம சாமியோட ஆசீர்வாத ஸ்டைல். நீ ஒளிஞ்சு போன்னு சொன்னா நீ ஒபாமா மாதிரி பெரிய ஆளா வருவின்னு அர்த்தம். சரி, நான் சாமியை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டுமே. சிசியா, அந்த பக்தனுக்கு பதில் கூறப்பா. சாமியை பற்றி நீர் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? சாமியின் பூர்வ சிரமம் என்னவோ? ஏத்தி விடுறது, இறக்கி விடுறது. என்ன சொல்றீங்க? யோ, நாமக்கல்ல இருக்கிற மூட்டையெல்லாம் ஏத்திட்டு போய் கேரளாவில் இறக்கி விடுவாரியா? அத சொன்னேன். நான் பயந்தே போயிட்டேன். பக்தா, வந்த நோக்கத்தை சொல்லப்பா. சாமி, குழந்தை வர நேரத்துல நீங்க ரொம்ப பெரிய ஆளாமே. ஏய், என்ன சொல்றாய்? இல்லை சுவாமி, நீங்க குழந்தை வர நேரத்துல ரொம்ப பெரிய ஆள்னு கேள்விப்பட்டேன். சிசியா, அந்த லிஸ்ட சொல்லப்பா. கொட்டாம்பட்டியில 2, நாமக்கல்ல 40, திண்டுக்கல்ல 1000, இன்னும் கேரளாவில் எத்தனை எங்களுக்கே தெரியாதியா? ஐயோ சாமி, இத்தனை குழந்தைங்களை கொடுத்துருக்கீங்களா? யோ, சாமி இத்தனை பேத்துக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காரு சொல்ல வந்தேன். பக்தா, உனக்கு என்ன வர வேண்டும் அப்பா? உனக்கு என்ன வர வேண்டும்? எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி. என் பங்காளி ஒருத்தன் இருக்கான், அவன் 1க்கு 2 கல்யாணம் பண்ணி 5 வருஷமா குழந்தை இல்லை. என்னது 2? எங்க எங்க? சாமி, ஏன் இப்படி அலையறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சுவாமி தான் குழந்தை கொடுப்பதில் வல்லவர் ஆயிற்று. அதனால் தான் குழந்தை கொடுக்க பெண்களை காண துடிக்கிறார். ஆம் மகனே, அந்த 2 பெண்களுக்கும் வயது என்ன இருக்கும்? என்ன சாமி வரம் கேட்டா வயசை பத்தி கேக்குறீங்க? வயசை வச்சு தான் நம்ம குருஜி வரமே தருவாரு. என்ன நான் கேட்டதுக்கு பதில் கூறவே இல்லையே பக்தா? என்ன சாமி, பெரியவளுக்கு ஒரு 25 இருக்கும், சின்னவளுக்கு ஒரு 20 இருக்கும். பிரமாதம் பிரமாதம், உடனே அழைத்து வா, உடனே கொடுக்கிறேன். என்ன சாமி கொடுக்குறீங்க? குழந்தை வரந்தாம்பா. இங்க பாருங்க, இப்பவே சாமி நல்ல மூட்ல இருக்கிறாரு. நல்ல வேலை, பொண்ணுங்களுக்கு 25 20ன்னு சொன்னீங்க, இதுவே 30ன்னு சொல்லியிருந்தீங்க. எங்க சாமிக்கு மூடு வராது. என்ன மூடுங்க வராது? யோ, குழந்தை பாக்கியம் கொடுக்குற மூடியா? மகனே, உடனே அழைத்து வா, அவர்கள் இருவருக்கும் பெசல் பூஜை செய்து குழந்தை பாக்கியம் தருகிறேன். சரிங்க சாமி, நான் அடுத்த வாரமே அவங்களை கூட்டிட்டு வரேன். சென்று வா பக்தா, சென்று வா. சத்யா, சத்யா, நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தேன். மண்டபத்துக்கும் சமையலுக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, பத்திரிக்கையும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சொந்தக்காரங்களுக்கும் தகவல் சொல்லியாச்சு. பத்திரிக்கை டிசைன் நம்ம மாப்பிள்ளை தாமா செலக்ட் பண்ணாரு. என்னது?
என்ன நான் உளற? பத்திரிக்கை மாப்பிள்ளை செலக்ட் பண்ணாரா? கல்கத்தாவிலேருந்து அவர் எப்போ வந்தாரு? அவர் நீதாம்மா வளர்ற. அவர் எப்பமா கல்கத்தா போனாரு? அவர் கொட்டாம்பட்டிலேயே தாம்மா இருக்கிறாரு. அண்ணா என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதண்ணா. அவரு கல்கத்தாவுக்கு போய் கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. அவர் என்ன வரல இல்லையா? வந்திருந்தா என்னை வந்து பார்த்துருக்க மாட்டாரா? மனவரை செலக்ட் பண்ணது மாப்பிள்ளை, சமையலுக்கு செலக்ட் பண்ணது மாப்பிள்ளை, பத்திரிக்கை எப்படி இருக்கணும்னு செலக்ட் பண்ணது மாப்பிள்ளை. நானும் அவரும் தான் ப்ரெஸ்ஸுக்கு போய் பத்திரிக்கை வாங்கிட்டு நான் இப்படி, அவர் அப்படியே போயிட்டாரு, நான் இப்படியே வந்துட்டேன். இந்தாம்மா பத்திரிக்கை, நீ பார். எனக்கு ஒண்ணும் புரியலமா. பத்திரிகைக்கா பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அண்ணா முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கண்ணா. ஆமாண்ணா, நான் விரும்புறது மகேஷ், அரவிந்த் இல்ல. அரவிந்த் ஒரு அயோக்கியனா. என்னம்மா இப்படி சொல்ற? அன்னைக்கு நீதாம்மா தர்மேத்தோட மகனு சொன்னதையும் சம்மதம் சொன்ன. உன்னோட பேச்ச கேட்டுக்கிட்டு தாமா கல்யாண ஏற்பாடு பண்ணினேன். பத்திரிகையில இருந்து மண்டபத்தை வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நம்ம சொந்தக்காரங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த நேரத்துல போய் நிறுத்துன்னு சொன்னா எப்படிமா? அண்ணா மகேஷ் தர்மலிங்கத்தோட வளர்ப்பு மகன். நீ அவர் தான் சொல்றேன்னு நினைச்சிட்டு நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். நானும் மகேஷ் ஒருத்தர் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம். நான் இல்லைன்னா மகேஷால வாழவே முடியாதுண்ணா. சத்யா, இது தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. இனி இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அதுக்கு அதை விட அவமானம் வேற எதுவும் இல்ல. நான் தூக்கு போட்டு தொங்க வேண்டியதாமா, தூக்கு போட்டு தொங்க வேண்டியதான். ஆனா நீ தானே புரியாம பேசுற. அக்காவும் மகேஷும் சின்சியரா லவ் பண்றாங்க. மகேஷ் ஒரு அனாதை, தர்மலிங்கத்துக்கு வளர்ப்பு மகனா வளர்ந்துட்டு வராரு. இப்ப அவருக்கு வாழ்க்கையில சந்தோஷம்னா அது அக்காவை கல்யாணம் பண்றதா. என்னம்மா தயவு செஞ்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கண்ணா. என்னம்மா விளையாடுறீங்களா? இது என்ன ரயில் டிக்கெட்டா? நினைச்சது கேன்சல் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சு. பத்திரிக்கையில இருக்க அரவிந்த் தான் உனக்கு மாப்பிள்ள. இதுக்கு மேல நீ பிடிவாதம் பிடிச்சா உனக்கு வச்ச தேதியில எனக்கு கருமாதி தாமா நடக்கும். அந்த முடிவை மாத்திக்கு பார். கல்பனா, பாத்தியா என்னோட நிலைமைய? அக்கா, அண்ணனோட பிடிவாதம் எனக்கு நல்லாவே தெரியும். தான் நினைச்சது நடக்கலனா என்ன வேணாலும் பண்ணும். அக்கா, நீதான் உனக்கு மகேஷ் வேணுமா இல்ல அண்ணன் வேணுமான்னு நீதாங்க முடிவு பண்ணணும். என்னடி நீயுமா இப்படி பேசுற? நீயும் ஒருத்தரை விரும்புற. ஏன் நிலைமை உனக்கு ஏற்பட்டா நீ எப்படி இருக்கும்? புரியுதுக்கா, அந்த நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. விதி விட்ட வழிதான்க்கா எல்லாம். மாமா, வாப்பா மகேஷ். மகேஷ், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. கல்கத்தாவிலிருந்து இப்பதான் வர்றியா? ஆமா மாமா, சேலம் வரைக்கும் ஹவுரா மேல வந்தேன். அங்கிருந்து பஸ் பிடிச்சி நேராக நம்ம ஊர் கொட்டாம்பட்டி தான் மாமா வரேன். போன காரியம் என்னாச்சு? சக்சஸ் மாமா. இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்க கேட்ட கேள்விகள்லாம் டான் பதில் சொன்னேன். செலக்ட் ஆயிட்டேன் மாமா. உங்களுக்கு சர்க்கரை இருக்கு, இருந்தாலும் இந்த வளர்ப்பு பிள்ளைக்காக கொஞ்சம் சாப்பிட்டா தப்பே இல்லை மாமா. கண்டிப்பா சாப்பிட்றேன்டா. அப்புறம் மகேஷ், நம்ம வீட்லயும் ஒரு இனிப்பான காரியம் நடக்க போகுது.
என்ன மாமா எனக்கு தெரியாம இனிப்பான காரியம்? ஆமாடா, நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்குது. வர்ற 11ஆம் தேதி கல்யாணம். என்ன மாமா எங்கிட்ட கூட சொல்லலை? உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் நீ கல்கத்தாவில் இருந்த. நீ தங்கி இருக்கிற இடம் தெரிஞ்சாலாவது நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். மாமா நான் தினமும் ஒரு இடத்துல தங்க வேண்டியதாக போச்சு. அதனால தான் நிலையான ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை. ஆமாம் மாமா, பொண்ணு யாரு, எந்த ஊர்? பொண்ணு இதே ஊர் தான். தரகர் மூலமாக வந்தது. அரவிந்துக்கும் பொண்ணுக்கும் 10 பொறுத்து இருந்தது. பட்டுன்னு முடிச்சிட்டேன். சரி மாமா, அரவிந்த் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா? முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னான். பொண்ணு போட்டோ பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டான். பொண்ணு கூட உங்க கூட படிச்சுதாமா. இரு, பொண்ணு போட்டாவை காட்டுறேன். பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருப்பா. பொண்ணு பார்க்க கூட போகல, போட்டோவை பார்த்து முடிவு பண்ணிட்டான். இந்தா போட்டோவை பார். என்னப்பா உனக்கு பொண்ணு எப்படி இருக்கு? உனக்கும் தெரிஞ்ச பொண்ணு தானே, உங்க காலேஜில் படிச்சுதாமே. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் மாமா. ஏப்பா மகேஷ் கண்கலங்கற? அது ஒன்றும் இல்லை மாமா, ஆனந்த கண்ணீர். ஆமாடா, நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா? ஊதாரியா இருந்த அரவிந்தும் தெரிஞ்சிட்டான். கல்யாணம் சொந்தமாக வியாபாரமும் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, உனக்கும் வேலை கிடைச்சிடுச்சு. அரவிந்து கல்யாணத்தை முடிச்ச உடனே உன்னோட கல்யாணத்தை முடிச்சுட்டா மிச்ச காலத்தையும் சந்தோஷமா ஓட்டிடுவேன். மகேஷ் என்ன பாடுறா, எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? இந்த சந்தோஷத்திலேயே இன்னும் 25 வருஷம் உயிர் வாழ்ந்துடுறா. ஆமா, மறுபடியும் நீ எப்ப கல்கத்தா போற? ஒரு 15ஆம் தேதி வேலை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க மாமா. ஆமாப்பா, கல்யாணம் 11ஆம் தேதி. நீ அதை முடிச்சுட்டு கல்கத்தா போ. அப்புறம் மகேஷ், கல்யாணத்தை கொங்கு மண்டபத்தில் வச்சிருக்கிறான். சமையல் சோழசிராமணி வெங்கடாசலம். என்னால் அலைய முடியலப்பா. நீ அந்த சமையல் பொறுப்பை மட்டும் நீ எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஏற்றுக்கிறேன் மாமா.